வெயிட் பண்ணிடுங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வர்றவங்க வரட்டும், நம்ம அடுத்தடுத்த அவங்களோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னைய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன லைஃப் வாழ்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லைஃப் அப்படிங்கிறதா. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம மிஷின் மாதிரி காலையில எந்திரிக்கிறோம், ஃப்ரெஷ்அப் ஆகுறோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப நைட்டு வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஸோ இந்த ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மிஷின் மாதிரியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ அந்த பொருளாதாரத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு? ஸோ நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது. வேர்ல்டு வைடா எப்படி இருக்கு? ஸோ அந்த வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல நம்ம இன்னைக்கு எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறதையும், ஸோ இதுல இருந்து மாத்தணும்னா என்ன பண்ணணும், இந்த பொருளாதாரத்தை மாற்றுறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, ஸோ நான் இன்னைக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு கார்த்திக் சார், ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? கிளியர் சார். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்துல காஸ்ட் ஆஃப் லிவிங். இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இல்ல ஒரு சிலர் பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு 20 ஆண்டு காலத்துக்கும் பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கறதான ஒரு சர்வே தான் இது. ஸோ இது எல்லாமே அனுபவபூர்வமாகவும் ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் இங்க இருக்கிறது. ஆல்ரெடி 1920 காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாதம் அவங்க குடும்ப செலவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு வெறும் ₹1 இருந்தா போதும். அவங்க குடும்ப செலவுகளும் ஆயிடும், சேமிப்புங்கிறதும் இருந்துச்சு. அதே ஒரு 20 ஆண்டு காலம் கடக்கும் போது ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு சைபர் மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. அதாவது 1940ல வெறும் ₹10 இருந்தா போதும், குடும்பத்தை சந்தோஷமா ரன் பண்ண முடிஞ்சது, சேமிப்பு எடுத்து வைக்க முடிஞ்சது. அதே அடுத்து ஒரு 20 ஆண்டு காலம் 1960 அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சைபர் ஆட் ஆச்சு. வெறும் ₹100 இருந்தா போதும், உங்களுடைய லைஃப சந்தோஷமா வாழ்ந்துட முடியும். அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அதுல சேமிப்புங்கிறதும் இருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 20 ஆண்டு காலம் 1980. ஸோ இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜூம்குள்ள இருக்கவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு ₹1000 இருந்தது அப்படின்னா ஒரு மாத காலம் நம்மளுடைய ஃபேமிலி சந்தோஷமாவும் சேமிப்பும் நம்மளால பண்ண முடிஞ்சது. 2000 காலகட்டங்கள் இதுல நிறைய பேர் இருப்போம். இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. எவ்வளவு சார்? ஒரு சைபர் தான். ஒரு ₹10,000 இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி சந்தோஷமாகவும் பிளஸ் சேமிப்பும் உங்களால எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமா இருந்தது. 2020 அப்படிங்கிற காலகட்டம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபர்கள் நம்ம எல்லாருமே தான். ஸோ அன்னைக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ் மினிமம் ₹1,00,000 கூட ஒரு சைபர் தான் சேர்ந்துருக்கு. இந்த இடத்துலதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த ₹1,00,000 சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இங்க இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு ₹1,00,000 சம்பாதிச்சாலும் சார் 2020ல இருந்து யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். சேமிப்பு, நம்மளுடைய வருமானமே பற்றாக்குறையில இருக்கு, சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இல்ல. சோ இன்னைக்கு நம்ம ஒரு மிஷின் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்ன, நம்ம தினம் தினம் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய வருமானம் நம்முடைய தேவைகளுக்கே பற்றவில்லை. அந்த ரேஞ்சில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சோ இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மைதான். அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இது ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். 2020
மக்கள் வந்து எந்த வகையில இருக்காங்க. அதாவது வந்து பாருங்க, ரிச் பீப்புள் அப்படிங்கிறதும் கம்மி தான், புவர் பீப்புள் அப்படிங்கிறதும் கம்மி தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது நடுத்தர மக்கள் அப்படிங்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கு நடுத்தர மக்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க நாங்க நான் ஆகட்டும் எல்லாருமே நடுத்தர மக்கள் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த வேலைக்கு போகக்கூடிய பீப்புள் எல்லாருமே நடுத்தர பீப்புளா இருப்பாங்க. இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்ன்னு சொல்லக்கூடிய ஓன் பிசினஸ், ஏதாவது கடை வைக்கிறவங்களாகட்டும், மளிகை கடை, ஒரு பெட்டி கடையாகட்டும், எனி ஒன் ஷாப் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். ஸோ ரிச் பீப்புள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கோடிகளில் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நபர்கள் தான் ரிச் பீப்புள். ஸோ புவர் பீப்புள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம ரோடுகள் நிறைய பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் அந்த ரேஞ்சில். ஸோ இன்னைக்கு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2020 காலகட்டத்துல இது வந்து நம்ம இந்தியாவோ தமிழ்நாடோ அல்ல, வேர்ல்டு வைடா எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். இன்னைக்கு இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ஹையா இருக்காங்க. எப்போ? 2020ல. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? 2025ல இருக்கோம். ஸோ ஒரு 5 வருஷம் கடந்துட்டோம். பட் அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. இது எப்படி மாறப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல சார், 2030 தான். நம்ம நடுப்புற இருக்கோம். இன்னும் இருக்கக்கூடியது இன்னும் ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த 5 இயர்ஸ்ல எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். இப்ப ரிச்சுங்கிறது அதிகமாக போகுது, போருங்கிறது அதிகமாக போகுது, மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது குறைஞ்சு மிக விரைவில் 2030க்கு பிறகு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் இல்லாமலே ஆக போகுது. ஸோ இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. 2020ல 1 லட்சம் ரூபாய் தேவை, இன்னைக்கு 25 ஆச்சு. மினிமம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சா மட்டும்தான் நம்ம லைஃப நார்மலா ரன் பண்ணவே முடியுங்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கும். இது ரியல். ஆனா 2030க்கு எத்தனை வருஷம் சார் இருக்கு? ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கு. திரும்பி பார்க்கங்காட்டிலும் ஓடி போயிடும். நம்ம லைஃப் அதுக்குள்ள மாறுமா? ஒண்ணு மேல போகணும், இல்லைன்னா கீழே போகும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம கீழே வரணுமா மேல வரணுமாங்கிற முடிவை நம்ம தான் எடுக்கணும். அப்ப இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? அப்போ அடுத்த ஒரு விஷயம், ஜாப் போலாமா பிசினஸ் பண்ணலாமா? இதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செல்ஃப் அனலைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இதுல ஒரு மாற்றம் வரும். ஜஸ்ட் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஒரு பெண்ணோ நோட்டோ எடுத்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் கண்டினியூவா நீங்க நோட் பண்ணி மட்டும் வச்சுட்டு அடுத்த கட்டம் நீங்க பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஜாப்பை கண்டினியூ பண்ணலாமா, ஜாப்புக்கு போலாமா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு டைரியோ ஒரு பெண்ணோ எடுத்துக்கங்க, இல்ல சின்ன நோட், எனி ஒன் உங்க கையில என்ன இருக்கோ இம்மீடியட்டா அதை எடுத்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இந்த டைம் ஸ்டில் நவ் வரைக்கும் இன்னைக்கு டேட்ல இப்போ வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸா நீங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது, என்னடா எடுத்ததும் கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சாப்பாட்டுக்காக சம்பாதிக்கிறோமா, சந்தோஷமா வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கேள்விக்குறிதான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளில் நம்மளை டோட்டலா மாத்திருச்சு. என்ன லைஃப்? இஎம்ஐ லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் தேதி. சார் இன்னைக்கு யாரெல்லாம் அக்கௌண்ட்ல பணம் இல்ல, ஐயோ இன்னைக்கு இஎம்ஐ கட்ட முடியல அப்படிங்கிற மனநிலை எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது.
சோ ஒவ்வொருத்தருடைய மனநிலையுமே இப்படிதான். ஐயா 2ஆம் தேதிக்கு வந்து விடியறதுக்குள்ள என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். இஎம்ஐ கட்டியே ஆகணும். சோ 5ஆம் தேதிக்குள்ள இருக்கணும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது இஎம்ஐயை நோக்கியே போய்கிட்டு இருக்கு. சோ அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம கட்டக்கூடிய லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெள்ள தெளிவா எவ்வளவு இருக்குன்னு அக்யூரேட்டா எழுதுங்க. இப்ப லோன் அப்படிங்கிறது பேங்க்ல வாங்கியிருக்கலாம், இல்ல நீங்க வெளியில இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கியிருக்கலாம், இல்ல நீங்க கடனா கூட உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க 1 வாரத்திலேயே 10 நாள்லயே தரேன்னு சொல்லி நீங்க வாங்கின நபர்களா இருக்கலாம். சோ அனைத்தையுமே இந்த இடத்துல எழுதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். சோ நீங்க கடன் கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னன்னா எழுதி பார்க்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எனக்கு இல்லாம இருந்தது. சோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங்ல கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நான் மாத்த ஆரம்பிச்சேன். சோ நமக்கான தேவைகள் என்ன? அடுத்தது நமக்கு ஒவ்வொரு மாசமும் தேவையானது நம்முடைய ஃபேமிலிக்காக நம்முடைய கடமை அப்படிங்கிறது. சோ நம்ம ஃபேமிலி மேனா இருந்தீங்க அப்படின்னா ஒய்ஃப், குழந்தைங்க, சோ அவங்களுக்கான செலவுகள். சோ வாடகை வீட்டுல இருப்போம், வாடகை. சோ நம்ம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போக வர ஆகக்கூடிய பெட்ரோல் செலவா இருக்கலாம், A to Z. சோ எனக்கு இதெல்லாம் தேவைகள் சார் அப்படிங்கறது ஒண்ணு எழுதுங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க. சோ ஏஜ் ஆனவங்களா இருக்கலாம், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாம இல்ல. சோ இதெல்லாம் வந்து நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம செஞ்சாகணும். அதே மாதிரி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகக்கூடிய பசங்கள் இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு தேவைகள் எவ்வளவு? தேவைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு இல்ல. சோ அவங்க காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிக்கணும், ஒரு நல்ல ஜாப்புக்கு போறதாகட்டும், நல்ல அடுத்த பிசினஸ் பண்ற ரேஞ்சுக்கு வர்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கறத நீங்க நம்முடைய கடமை. சோ அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறது ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க எழுதுங்க. இதையும் தாண்டி அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. சோ பெரிய ட்ரீம்ஸ். இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்த வீடு வேணும். அந்த வீடும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லக்ஸூரியஸா பண்ணணும். சோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். அப்ப அந்த வீடு சொந்தமா பண்ணும்போது அந்த இடத்துல நல்ல லக்ஸுரி கார் ஒண்ணு வேணும். பேங்க் பேலன்ஸ் வேணும். சோ குழந்தைங்களுக்கோ பெண் குழந்தைகள் இருந்தா ஜுவல்ஸ் நிறைய சேர்த்து வைக்கணும். ஒய்ஃபுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு? சோ இந்த ஒரு விஷயத்த கண்டினியூவா நீங்க இது எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ண நபர்கள் வந்து டோட்டலா நமக்கு தேவைகள் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்குது. மினிமம் என்னால சொல்ல முடியும், ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க இதை எழுதியிருந்தீங்க அப்படின்னா 1 CRக்கு மேலதான் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப 1 CRக்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த 1 CR நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு என்ன பிளான் இருக்கு? நம்ம வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபரா இருந்தால் இந்த 1 CR நம்மளால ரீச் பண்ண முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப ஜாப் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் சேலரின்னு வச்சுக்கோங்க. சோ 1வது மாசத்துல இருந்து 12வது மாசம் வரைக்கும் அது மாறுமா? மாறாது. சோ அதே 30,000 தான். அப்ப ஒரு வருஷத்துக்கு 3,60,000 ஆச்சு. அப்ப 10 வருஷத்துக்கு 36 லட்சம் ஆச்சு. அப்ப 30 வருஷத்துக்கு 1 CR ஆச்சு. ஆனா இந்த 30 வருஷத்துல இந்த பொருளாதாரம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேள்விக்குறிதான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஆல்ரெடி
சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். மிஞ்சி போனா எவ்வளவு சார் ஆகும்? இந்த 30 வருஷத்துக்குள்ள நீங்க 30,000ல இருந்து 50,000 போயிடலாமா? இருக்கலாம். ஆனா இங்க ஒவ்வொரு 20 வருஷம் ஒரே ஒரு சைபர் மட்டும் தான் ஆட் ஆயிட்டு வருது. 2020ல 1 லட்சம் ரூபா, 2040ல 10 லட்சம் ரூபா, அதே 2060ல 1 கோடி ரூபாய் தேவை. யோசிச்சு பாருங்க. பொருளாதாரம் இந்த ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்ல நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படிங்கறத இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் உங்க மனசாட்சியை தொட்டு தெளிவா நீங்க இப்ப இந்த அனலைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எழுதி இருந்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும். ஓகே சார், ஜாபுக்கு போனா இதுதான் நிலைமை, பெரிய மாற்றம் இருக்காது, பிசினஸ் பண்ணும். சார் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க காமிச்சிருப்பாங்க, கிராஃப்ட் மாதிரி தான், ஃபிளக்சுவேஷன் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நீங்க பிசினஸ் பண்ண முடியும். ஸோ அதுல ஒரு லாங் ஸ்டாண்டா நின்னோம் அப்படின்னா பெரிய growth அப்படிங்கறது கண்டிப்பா பார்க்க முடியும். ஸ்ட்ரகிள்ஸ் கம்பல்சரி இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாம கிடையாது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டர்ல காமிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம உயிரோட இருக்கோமா இல்லையாங்கிறதுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாதான் உயிரோட இல்லையா இருக்கோமா இல்லையாங்கிறது அங்க தெரியும். ஒரே ஸ்ட்ரைட்டா ஒரு கோட்ல இருந்தோம்னா என்ன அர்த்தம்? டெட் தான். சோ அந்த லைஃப்ல இருக்கணுமா இல்ல இந்த பிசினஸ் லைஃப் அப் அண்ட் டவுன்ல நம்ம வாழணுமா அப்படிங்கறத முடிவெடுங்க. அப்ப பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், எந்த மாதிரி பிசினஸ் இன்னைக்கு பண்ணலாம்? ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு வீடியோ பிளே பண்றேன், பாருங்க. வாழ்க்கை டிஜிட்டல் மயமாக மாறிவிட்ட நிலையில் அதன் ஆதார பொருளாக ஸ்மார்ட் போன்கள் உள்ளன. ஆனால் எதிர்காலத்தில் ஸ்மார்ட் போன்களின் இடத்தை ஸ்மார்ட் கிளாஸஸ் பிடிக்கும் என்று சொல்லப்படும் நிலையில் அதற்கான சந்தையும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. சார் வாய்ஸ் ஆடியபிளா? கிளியரா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். ஃபேஸ்புக் சமூக தளத்தின் மூலம் டிஜிட்டல் உலகில் முத்திரை பதித்த மார்க் ஜக்கர்பர்க்கின் அடுத்த இலக்கு ஸ்மார்ட் கிளாஸ்கள். ஸ்மார்ட் போன்களின் காலம் முடிந்துவிட்டது, இனி ஸ்மார்ட் கிளாஸ்களுக்குத்தான் எதிர்காலம் என்று கூறியுள்ளார் அவர். இதற்கேற்பவே அவரது வணிக யுத்திகளும் அமைந்துள்ளன. ரேபான் கிளாஸ்களை உலகம் முழுக்க மெட்டா நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளாகவே விற்பனை செய்து வருகிறது. AI மூலம் இயக்கப்படும் இவை சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவிலும் களமிறக்கப்பட உள்ளன. இதன் தொடர்ச்சியாக சூப்பர் நோவா, ஹைப்பர் நோவா என்று பிரம்மாண்ட திட்டங்களின் மூலம் இருவித ஸ்மார்ட் கிளாஸ்களை இவர் உருவாக்கி வருகிறார். பயன்பாட்டாளர் தேவைப்படும் இடம் என 2 வகைகளின் அடிப்படையில் இவை தயாரிக்கப்பட உள்ளன. பில்ட்-இன் ஸ்பீக்கர்ஸ், கேமரா, மின்னணு திரை என தோற்றம் கொண்ட இவற்றை AI தொழில்நுட்பம் இயக்கும். எந்த தகவலை கேட்டாலும் அதை அளிக்கும் வகையில் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்கள் இருக்கும். இணையதள வசதி, உயர்தர இசை அனுபவம், மொழிபெயர்ப்பு, அழைப்புகள், மெசேஜிங் போன்ற செயல்களுக்கும் இது உதவும். சுருக்கமாக சொன்னால் ஸ்மார்ட் கிளாஸ்களை கண்ணில் பொருத்தப்படும் ஸ்மார்ட் போன்கள் என்றே சொல்லலாம். மெட்டா அறிமுகப்படுத்த போகும் உயர் தொழில்நுட்ப ஸ்மார்ட் கிளாஸ்களின் விலை சுமார் 85,000 ரூபாய் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ரேபான் மெட்டா கிளாஸ்களுக்கு போட்டியாக ஆப்பிள், கூகுள் போன்ற நிறுவனங்களும் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன ஸ்மார்ட் கிளாஸ்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக தொழில்நுட்ப உலகில் செய்திகள் கசிந்துள்ளன. இதன் மூலம் ஸ்மார்ட் கிளாஸ் சந்தையில் போட்டி மேலும் விறுவிறுப்பானதாக மாறியுள்ளது. இன்னும் சில ஆண்டுகளிலேயே ஸ்மார்ட் கிளாஸ்கள் சாமானியர்களையும் எட்டும் நிலை ஏற்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணலாம்னு முடிவெடுத்தாச்சு. என்னடா இந்த வீடியோ போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கை மார்க்கெட்டிங் பண்ணவில்லை. ஸோ உங்களை வந்து ஃபேஸ்புக்கை பத்தி மார்க்கெட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. எந்த மாதிரி பிசினஸ் சூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம பழையபடி பிசினஸ் பண்ணலாம், இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பிசினஸ்னா மொபைல் தான். இன்னைக்கு மொபைல் பிசினஸ் நம்ம பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வீதிக்கு வீதி பல ஷோரூம்ஸ் இருக்கு. இதே நம்ம ஒரு 2010ல ஒரு ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு கோடீஸ்வரனா மாறி இருப்போம். பட் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பிசினஸ், அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு பிசினஸை இன்னைக்கு எடுத்து மார்க்கெட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் நமக்கு இருக்கும்.
அதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன். Union Bank of India has announced its Metaverse Virtual Lounge and open sandbox banking environment in partnership with Messrs Tech Mahindra. Universe, the bank's Metaverse Virtual Lounge, will host product information and videos in the initial phase. Universe will deliver a unique banking experience to customers by providing them information on the bank's deposits, loans, government welfare schemes, digital initiatives, etc. in a way as if they are in the real world. Its open sandbox banking environment also will attract more and more innovations in the fintech banking environment. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜி மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் மாறுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ நம்ம இந்தியாக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் யாருக்கு கிடைக்கும்? ஸோ நிறைய மாற்றங்கள், நிறைய அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு ஃபியூச்சர் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி யாரு பிசினஸ் பண்ணாலும் பெரிய அளவில் ஏர்னிங்ஸ் பண்ணலாம். சார் நம்ம இன்னைக்கு மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியின் மூலயமா தான் பிசினஸ் பண்ண போறோம். அந்த மெட்டாவர்ஸ்னால தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. சார் மெட்டாவர்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து ஒரு விஷயம் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? ஜெஃப் பெசோஸா, பில் கேட்ஸா, இல்லை எலான் மஸ்கா? யார் இவங்களாம்? ஏன் டாப் கிளாஸில் இருக்காங்க? இவங்களாம் ஏன் இந்த கிரேட் 1ல் இருக்காங்க? அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு எவல்யூஷனோட ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜிஸா பில் கேட்ஸ் டிசைன் பண்ணுறாரு. ஓகே, இதுதான் ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சருக்குள்ள ரன் பண்ணோம் அப்படின்னா வில் பி தி டாப். ஸோ நெக்ஸ்ட் யார் வரப்போகிறா? கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதோட டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. சார் இதில் என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட மாஸ்டராக மாறுறாங்களோ, யாருக்கு கீழே லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாக இந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்காங்களோ, ஹி வில் பி த மாஸ்டர். எப்படி சார் இதை நம்ப முடியுமா? பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 50ல் இருக்காரு. ஒய் நாட் ஹி கேன் பி இன் த #1. என்னோட கெஸ், என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஃப்யூச்சரில் யார் யாரெல்லாம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ இருந்தே இந்த டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸாக இருப்பீங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நல்லா தெளிவாக கேட்டுங்க. நெக்ஸ்ட் ஒரு டைம் கூட இதே வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், நல்லா கேளுங்க. நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? ஜெஃப் பெசோஸா, பில் கேட்ஸா, இல்லை எலான் மஸ்கா? யார் இவங்களாம்? ஏன் டாப் கிளாஸில் இருக்காங்க? இவங்களாம் ஏன் இந்த கிரேட் 1ல் இருக்காங்க? அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு எவல்யூஷனோட ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜிஸா பில் கேட்ஸ் டிசைன் பண்ணுறாரு. ஓகே, இதுதான் ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சருக்குள்ள ரன் பண்ணோம் அப்படின்னா வில் பி தி டாப். ஸோ நெக்ஸ்ட் யார் வரப்போகிறா? கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதோட டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. சார் இதில் என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட மாஸ்டராக மாறுறாங்களோ, யாருக்கு கீழே லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாக இந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்காங்களோ, ஹி வில் பி த மாஸ்டர். எப்படி சார் இதை நம்ப முடியுமா? பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 50ல் இருக்காரு. ஒய் நாட் ஹி கேன் பி இன் த #1. என்னோட கெஸ், என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஃப்யூச்சரில் யார் யாரெல்லாம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ இருந்தே இந்த டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸாக இருப்பீங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தெளிவான ஒரு விஷயம். நான் எதுக்காக இன்னொரு டைம் ப்ளே பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் கவனித்து கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ மல்டி மில்லியனியரா ஆன நபர்கள் எல்லாருமே, உலக கோடீஸ்வரர்கள் ஆன நபர்கள் எல்லாருமே, ஸோ ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸ், அதாவது ஃபியூச்சர் ரெவல்யூஷன், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு துறை வளரப்போகுதுன்னா அந்த துறையை ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்து அதை ப்ரொமோட் பண்ணி அதுல டெவலப் ஆன நபர்கள் தான் இன்னைக்கு மல்டி மில்லியனர்ஸ், உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியும் கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியும் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கோம். என்ன சார் கிரிப்டோ அப்படிங்கிற 2008லயே வந்துருச்சு சொல்லலாம். பட் ஆனா மக்களுக்கு எப்போ அதனுடைய
அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020-21 காலகட்டத்தில இருந்து தான் நான் சொல்ல முடியும். அப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு துறையில நம்ம உள்ள போறோம் அப்படின்னா அந்த துறை வளரும் போது கம்பல்சரி நம்மளும் அந்த துறை சார்ந்து வளர்ந்திருப்போம். இதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது. பட் ஆனா நம்ம செய்ய வேண்டியது அந்த துறையை பத்தின நாலேஜ் எடுத்துட்டு அந்த துறையில நம்ம நிலைச்சு நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனரா நம்மளும் ஆக முடியும். சோ இதுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80-20 பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணுங்கிற ஆசைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு 100 பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு 20 பேர் தான் சக்சஸ் பண்றாங்க. 80% பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த பிசினஸ குவிட் பண்ணிட்டு வெளில போயிடுறாங்க. காரணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 80% மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கூட எனர்ஜி பாசிட்டிவா இருக்கணும். ரெண்டாவது இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாப்புக்கு அப்படிங்கிறது நம்ம 30-40 வருஷம் ஜாப்புக்கு போக நமக்கு நல்ல தைரியம் இருக்கு. ஆனா ஒரு பிசினஸ குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 1 இயர் தொடர்ச்சியா செய்ய யாருக்குமே ஒரு தைரியம் கிடையாது. நீங்க வேணா ஒரு ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸ க்ளோஸ் பண்ணிட்டு போன நபர்கள் மினிமம் 6 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 1 இயருக்குள்ளதான் இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அந்த 6 மாசத்துல இருந்து 1 இயருக்குள்ள அப்படிங்கிறது அதுக்குள்ள எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் வராது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் செய்யும். நம்ம படிப்படியா தான் நம்ம மேல வர முடியும். சோ அப்ப அந்த பாசிட்டிவிட்டியும் அந்த புரிதலும் இருந்தது அப்படின்னா இந்த 80% நம்ம 20% ஈக்குவல் பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். சோ அதுக்கான நாலேஜ் நம்ம எடுக்கணும். சோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து நம்ம இருக்கக்கூடிய துறை அப்படிங்கிறது மெட்டாவர்ஸ், கிரிப்டோ, ஃபியூச்சர் ரெவல்யூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அப்ப அதுக்கான நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம வந்திருக்க துறை வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவேர். சரி, இந்த துறையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா 80% நாலேஜ் இருந்தா போதும். ஒரு 20% உழைப்ப போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல ஏர்னிங்ஸ பார்க்க முடியும். சோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம மெட்டாவேர்ல அந்த சிஸ்டத்தை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. சோ பவர் ஆஃப் 6. சோ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆல்ரெடி நம்ம ஒரு லிஸ்ட் எழுதணும். மினிமம் ஒரு 1 CR அப்படிங்கறத சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாப்புக்கு போனா ஒரு 30 ஆண்டு காலம், அதுவும் நம்ம எந்தவித செலவுகளும் இல்லாமல் நடக்கக்கூடியது. எமர்ஜென்சி ஏதாவது எக்ஸ்பென்சிவ் ஏதாவது வந்ததுன்னா அதுலயும் ஷார்டேஜ் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். பட் அதே அந்த 1 CR அப்படிங்கிறத நம்ம மெட்டாவேல் ப்ராஜெக்ட்ல ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு 1 இயர்ல 1 CR அப்படிங்கிற ஒரு இலக்க வச்சு நம்மளுடைய நெக்ஸஸ் த ஃபியூச்சர் வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. பட் சார் இந்த 1 இயர் கிடையாது. இந்த இடத்துல இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 3 மந்த்ல கூட அந்த 1 CR அடிக்க முடியும். சார் 30 வருஷத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை நீங்க 3 மாசத்துல சம்பாதிக்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய மெட்டாவேர். சோ அதுக்கான சிஸ்டம் என்ன சார், எப்படி சார் சாத்தியம்? வெரி சிம்பிள் சார். இந்த இடத்துல இந்த மாசம் ஆல்ரெடி ஜாயின் பண்ண நபரா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு சைன் அப் பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம், யாரா வேணாலும் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இந்த ஃபார்முலா மட்டும் வாட்ச் பண்ணுங்க. சோ நான் 6 லெவல்ல ஸ்டார்ட் பண்றேன். $415 போட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 6 நபர்களை இதே $415 கொடுத்து இந்த மெட்டாவேல் ப்ராஜெக்ட்ல உள்ள கொண்டு வந்தா
நமக்கு கிடைக்கக்கூடியது $1313 நியர்பை ஒரு 1.25 லட்சம் ரூபாய் நமக்கு இன்கம். சோ இந்த 1.25 லட்சம் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு ஒரு இலக்கு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி 2020 நமக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. 1 லட்சம் ரூபாய் தேவை. இன்னைக்கு 2025 இருக்கோம். மினிமம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவை. சோ இந்த 1.25 லட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய இலக்கு. சார் 1 மந்த்ல இல்ல சார், நான் 1 வீக்ல அடிக்கணும். சோ 1 வீக்ல நீங்க ஒரு 6 நபர்களை இந்த இடத்துக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்களோ அதே சிஸ்டத்தை உங்களுடைய இதே 6 பார்ட்னர்ஸ் கொடுத்தால் என்ன நடக்கும்? இந்த மந்த்துக்குள்ள அவங்க வச்சுக்கங்க, அந்த 6 நபரும் ஆளுக்கு 6 பேர் கொண்டு வராங்க அப்படின்னா சோ டோட்டல் உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 43 நபர்களா இருப்பீங்க. சோ இந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தால் அதே இன்னைக்கு நீங்க 6 நபர்களா இருக்கலாம், அடுத்த மாசம் 42 பேரா இருக்கலாம், அதை அடுத்த மாசம் எண்டுல பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு டீமா இருக்கும். சோ அதையும் தாண்டி அடுத்த மாசம் 3 மாசம் இந்த சிஸ்டத்தை நீங்க கண்டினியூட்டியா, அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டுன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பத்தின நாலேஜ் எடுத்துட்டு இந்த சிஸ்டத்தை, இந்த ஃபார்முலாவை கண்டினியூட்டியா நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா 3 மாசத்துல உங்களால 1 CR அப்படிங்கிறது கேரண்டியா சம்பாதிக்க முடியும். அதுல எந்தவித மாற்றம் கிடையாது. இது ப்ரூவன் ரெக்கார்டும் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்ல 3 மாசத்துல 1 CR சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க, 6 மாசத்துல சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க, 1 இயர்லயும் சம்பாரிச்ச நபர்கள் இருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்மளுடைய டார்கெட் இலக்கு அப்படிங்கிறது செட் பண்ணது நீங்க தான். நீங்க 3 மாசத்துல சம்பாதிக்கணுமா, 6 மாசம் சம்பாதிக்கணுமா, இல்ல 1 இயர்ல சம்பாதிக்கணுமாங்கிற இலக்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சோ நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிஸ் ஆஃப் ஆட்டோ பைலட் மோட். சோ இந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது மாசம் வாங்கக்கூடிய சேலரி மாதிரி இருக்காது. ஆட்டோ பைலட் மோட் நீங்க இருந்தாலும் இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த வருமானம், வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆட்டோ பைலட் மோட். சோ இன்னைக்கு ஒரு சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த இடத்துல அந்த சிஸ்டம் அந்த வேலையை செய்யும். அதுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும். சோ இதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி இன்னைக்கு வேர்ல்டு வைடா இருக்கு. சோ எல்லா இடத்துலயும் அந்த ஓனர் வந்து அங்க உட்காந்துருக்காங்களா? கிடையாது. எல்லா பிசினஸ்லயும் இருக்காங்க, அவங்க பண்ணாத பிசினஸே கிடையாது. அப்போ அவங்க அந்த பிசினஸுக்கான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யுது. அவங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டே இருக்கு. சோ இங்க நமக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த மெட்டாவேல்ல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை நம்ம கத்துக்கிட்டு இந்த சிஸ்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் நாளைக்கு வேலை செய்து கொண்டிருக்கும். சோ நம்மளுடைய இன்கம் அப்படிங்கறது ஆட்டோ பைலட் மோட்ல நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சோ இந்த விஷயங்களை ஒவ்வொருத்தரும் 1 நாள் 2 நாள் இல்ல, நீங்க தொடர்ச்சியாக 90 டேஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த 90 டேஸ்ல நான் சொன்ன விஷயங்கள் 100% உங்களுக்கு கிடைக்கும். யூ ஆர் ஏ மில்லியனியர். யூ ஆர் ஏ மில்லியனியர் 90 டேஸ்ல. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்களால சாத்தியம், கண்டிப்பா முடியும். சோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரகிளா இருக்கும். நீங்க அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக அதுக்கான முயற்சியோட செஞ்சீங்க அப்படின்னா தொடர் முயற்சி வெற்றியை தரும். எந்தவித மாற்றம் கிடையாது. இதுக்கு நிறைய பழமொழிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு நம்ம மெட்டாவேல்ல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ற நபர்களுக்கு சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 டைரக்ட் இந்த மந்த்துக்குள்ள நடந்தால் ஒவ்வொருத்தருக்கும் 1.25 லட்சம் ரூபாய் வருமானம் மட்டுமல்ல, அடிஷனலா நமக்கு நம்ம நெக்ஸஸ் த ஃபியூச்சர் மூலமா ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 2வது நாள் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
இந்த மாசம் 30ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் இந்த லெவல்ல அச்சீவ் பண்றீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு நம்பர் 1 மொபைல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஐபோன் ஆகட்டும், இன்னொன்னு சாம்சங்ல இருக்கக்கூடிய S24 அல்ட்ரா அண்ட் S25 அல்ட்ரா. சரி, இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைலுக்கு ஈக்குவலண்ட் அல்ல, அதை விட அட்வான்ஸ் ஃபியூச்சர் கொண்ட ஒரு மொபைல் OnePlusங்கிற மொபைல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த யாரெல்லாம் அச்சீவ் பண்றீங்களோ அதனுடைய ஒர்த் அப்படிங்கிறது 35,000க்கு மேல இருக்கக்கூடிய அந்த மொபைல் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்க போகுது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் பழைய மொபைல் வச்சிருக்கோம், மொபைல் மாத்தணும்னு நினைக்கிறோமோ இமீடியட்டா இந்த ஆஃபர் அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டபுள் த பெனிஃபிட். ஸோ ஒரு மொபைல், நியூ மொபைல் வந்து கிடைக்க போகுது. ரெண்டாவது ஒரு 1.25 லட்சம் கிடைக்க போகுது. சார் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சார் நம்ம மெட்டாவேல இருக்கிறது ஒரு 12 கான்ட்ராக்ட் இருக்கு, 12 லெவல்ஸ் இருக்கு. ஸோ 9th கான்ட்ராக்ட நீங்க ஒரு 6 நபர்களை அச்சீவ் பண்ண வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸோ இன்டர்நேஷனல் ட்ரிப் இருக்கு. வியட்நாம்ங்கிற கண்ட்ரிக்கு நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப் போக போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய, நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேஸை பார்க்காத நபர்கள் கூட இங்க இருக்கலாம். ஸோ அடுத்த கண்ட்ரிக்கு ஃபிளைட் ஏறி போய் லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்கு. சார் நீங்க அது மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. ஒரு 6 நபர்களா நீங்க 9th லெவல் ரீச் பண்ணும் போது உங்க கையில கிடைச்சிருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ஒரு நியர்பை 7 lakhs இருக்கும். சார் 1 monthல 7 lakh யோசிச்சு பாருங்க உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு. சின்ன ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. சோ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு கையில கிடைச்சிருக்கு. என்ன சார் பண்ணலாம்? சோ இந்த இடத்துல நீங்க முடிவெடுங்க. நீங்க ஜாப்புக்கு போனா என்ன கிடைக்குங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிசினஸ் பண்ணா எந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பெரிய ஹை லெவல்ல லட்சங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணுமா? இன்னைக்கு வளரக்கூடிய ஒரு துறையில ஸ்மார்ட் ஒர்க், அதாவது சின்ன அமௌண்ட்ல பெரிய அளவுல ஏர்னிங்ஸ் பண்ணுமா? முடிவை நீங்க எடுங்க. சோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ரவிச்சந்திர சார். ஒரு எக்ஸலண்டான இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷனை கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே தேங்க்யூ சார், ஹோல் டீம் சார்பா. தேங்க்யூ சார். ஓகே டியர் டீம். ஸோ இன்னைக்கு ரவி சார் உண்மையிலே சொல்றேன், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், ஸோ இந்த இதுலலாம் நம்மளுடைய எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம லைஃப்